வெல்கம் டு ஜிஎக்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிளட் பாத்ங்கிற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி வந்து 2.6% வந்து டவுனு, சென்செக்ஸ் வந்து 1837 பாயிண்ட்ஸ் வந்து ஓவரால் டவுன் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த ஈரானியன் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால மேசிவ் செல் ஆஃப் வந்து போயிட்டே இருக்குது. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 113 டாலர்ஸ் பெர் பேரல் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதர் எண்ட் வந்து ருப்பி வந்து ரெக்கார்ட் லோவாக $93.98 வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 லேக் ஆல்மோஸ்ட் வந்து 1 லேக் க்ரோர்ஸ் வந்து மார்ச் மாதத்தில் மட்டும் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. பிஎஸ்சி கேப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான டேல மட்டுமே 15 லேக்ஸ் க்ரோர்ஸ் வந்து வைப் அவுட் ஆயிருச்சு. கோல்டும் சில்வரும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஹை லெவல் வித் ரிகார்ட்ஸ் டு மார்க்கெட். ஸோ மார்க்கெட்குள்ளே டீப் டைவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அட் 23,000 ஸ்டார்ட் ஆகி வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா 22,512 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 2.6% டவுன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து 4.11% டவுன் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 48 ப்ரிடாமினன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து டிக்ளைன் நோக்கி போயிருக்கு. கப்புள் ஆஃப் திங்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக 22,650 சம்வேர் இருக்குது. சப்போர்ட் வந்து 22,500 கீழே போக விடாமல் இருக்குது. பட் ப்ரிடாமினன்ட் ஆஃப் மார்க்கெட் பீப்புள் சேஸ் தட் மார்க்கெட் வில் கோ டவுன் டு 21,500 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வித் திஸ் நோட் இன்னைக்கான நாளில் வந்து டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா HCL டெக்னாலஜிஸ் 1.5% அப்பு, பவர் கிரிட் காப் வந்து 0.81% அப்பு, டெக் மகேந்திரா வந்து 0.31% அப்பு, ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் 0.19% அப். ஸோ பட் இப்போதைக்கு என்ன கேட்டால் இது எல்லாமே ஆல்ரெடி கன்சிடரபிளி கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டன் வந்து 6% டவுனு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 6.16% டவுனு, ட்ரெண்ட் 5.97, ஜியோ 5.60, ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 5.38, இன்டர் குளோபல் ஏவியேஷன் வந்து 5.76, அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து -5.19, HDFC பேங்க் வந்து 4.00% வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கன்சிடபிள் மூமெண்ட் ஆஃப் ஷிஃப்ட் வந்து இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் 9% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த வீக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டிசிஎக்ஸ் சிஸ்டம் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10.53% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம ரேடாரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. குளோபலாக இப்போ சில மார்க்கெட்ஸ் வந்து இந்த வார் சூழ்நிலையில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக அடையிறதுல வந்து இந்த மார்க்கெட் வந்து இருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் த செக்டார்ஸ் வந்து பிளட் பாத்தில் இருக்குது. அதில் டாப்பாக பிளட் பாத்தில் இருக்கிறது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து -5.17% டவுனாக இருக்குது. மெட்டல்ஸ் வந்து செகண்டாக 4.81%, பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 4.11%. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 3.9% டவுனு, ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 3.94% டவுனு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 3.2, எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 2.8% டவுன். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்ட்டாக இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் 1.2% டவுன் கம்பேர்ட் டு அதர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேர்ஸ் சினாரியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆஃப் இயர் இருக்குது. ஸோ அதனால் குளோபல் கன்சர்னால மெட்டல்ஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸு, மீடியா இது எல்லாமே வந்து பயங்கர டவுன் ஆகிட்டு இருக்கு. ரிலேட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரு, ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் கம்பெனிஸு, யூட்டிலிட்டிஸ் பேசிக்லி பவர் கிரிட்டு, என்டிபிசி, டிஃபென்ஸ் இது எல்லாமே வந்து 1.8% தான் ரிலேட்டிவ்லி டவுனாக இருக்குது. பட் ஓவரால் எல்லாமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸ்டாக் பிக்ஸ்ன்னு பார்த்தா இப்போ நான் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸ் விச் யூ கேன் ஹோல்ட் ஃபார் 3 to 5 years, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு நல்ல ப்ரைஸ் வந்தால் வித்துடலாம், அப்புறம் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேனிக் செல் பண்ண வேணாங்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் டு ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் HCL டெக்னாலஜிஸ், ஐசிஐசிஐ பேங்க், பவர் கிரிட் ப்ராப்பு, இன்ஃபோசிஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதில் வந்து இன்ஃபோசிஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக அட்ராக்டிவ் ப்ரைஸ் இருக்குது. பிகாஸ் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஐ சர்வீஸ் க்ரோத் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் பை பண்ணுறது நல்லது. பையிங் ஜோன் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,520 இருக்குது. பையிங் ஜோன் என்ன கேட்டால் 1,350 to
1450ங்கிற ரேஞ்சில் வந்து பை பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் வந்து 420 இருக்குது. 340 to 380ங்கிற ரேஞ்ச் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு பை பண்ணிடுங்க. HCL டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகணும். 1300 1400ங்கிற மாதிரி வந்துச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் ஒரு 1 to 4 வீக்ஸ்க்கு நான் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, HCL டெக்னாலஜிஸ் வந்து 1545 இருக்குது. இப்போ அதை வந்து 1520 to 1540க்கு கன்சிடர் பண்ணிட்டு டார்கெட் வந்து டெஃபினட்டாக இது பவுன்ஸ் பேக் ஆகி 1600 to 1700 ரீச் ஆகும். அப்பவும் போகும்போது நீங்கள் அதை பை பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1460 வந்து வச்சுருங்க. ONGC பொறுத்த வரைக்கும் 265 to 278ங்கிற ரேஞ்சில் பை பண்ணிவிட்டு 300 to 310 வித்துட்டு வெளியே வந்துடலாம். 250 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. DCS சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 260 to 280 பை பண்ணிவிட்டு 320 to 340 பை பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 240 வச்சுருங்க. ஹோல்ட் பண்ண வேண்டிய சில ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் TCI, SBI அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஆல்ரெடி இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பெட்டர் வந்து இதை ஹோல்ட் பண்ணுங்கள். பேனிக் செல் பண்ண வேண்டாம். ஸ்டாக்ஸ் விச் யூ கேன் ரெடியூஸ் எக்ஸ்போஷர் வந்து HDFC. இப்போ கரண்ட்டாக நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பாதி பண்ணிவிட்டு HDFC பேங்க் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி கூட நீங்கள் அதை ப்ரொக்யூர் பண்ணலாம். ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் லைக் DLF, Prestige இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேட் வந்து கண்ணா பின்னாடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது இப்போ கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏவியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுறது நல்லது எக்ஸ்போஷர். ஏன்னா பேரல் க்ரூட் ஆயிலோட காசு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 113 பெர் பேரல் வந்து மூவ் ஆயிடுச்சு. கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஹெவியாகவே கரெக்டாக இருக்குது. ஸோ MCX கிராஷ் பொறுத்த வரைக்கும் 7500 ருபீஸ் ப்ளஸ்க்கு வந்து கிராஷ் ஆகிருக்கு. சில்வருமே ஹெவி கரெக்ஷன்ஸு 12,000 ருபீஸ் கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ கோல்டு வந்து 10 கிராம்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,38,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. சில்வர் வந்து 2,14,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. டாலர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 94 வரைக்கும் போயிடுச்சு ஆல்ரெடி. 93.98 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ரெக்கார்ட் க்ளோசிங் லோ. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் LPG ஷார்ட்டேஜும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹை வித் ரிகார்ட்ஸ் டு கமோடிட்டி. ஸோ IPOs வந்து இப்போதைக்கு மேஜராக சில IPOs வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம லான்ச் பண்ண வேணான்ட்டு இருக்காங்க. நான் IPOs பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. பட் ஜஸ்ட் என்னென்ன IPOs வந்து மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ரிலையன்ஸ் ஜியோ, ஃப்ளிப்கார்ட்டு, ஃபோன்பே, NSCC, அப்புறம் SBI, ஹீரோ ஃபின்காப். ஸோ இது பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2026 வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரும் ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட்டும் கொடுக்கல. ரிலையன்ஸ் மட்டும் மேபி H1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மேஜராக இருக்கிற ப்ரிடாமினன்ட் பிக் IPOs வந்து அவைட்டிங். சின்ன சின்ன IPOs நிறையா வந்துட்டு இருக்கு. பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம வாங்கி வச்சோன்னா ஃபியூச்சரில் வந்து அது மல்டிபேக்கராக மாறக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் சில இது லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைடெக் பைப்ஸு, ஸோ ஸ்டீல் பைப்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து 120 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. குட் என்ட்ரி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 95 to 115 ருபீஸ். ஐடியா ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 480 இருக்குது. குட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 420 to 460 ருபீஸ். டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 1850 இருக்குது. 1600 அந்த ரேஞ்ச் வந்தால் கன்சிடர் பண்ணலாம். வாரே எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 1200 இருக்குது. 900 அந்த ருபீஸ் வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். என்னோட ப்ரிஃபரபிள் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா DCS சிஸ்டமும் ஹைடெக் பைப்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி. பிகாஸ் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் ஆகுது. டிஃபென்ஸ் வந்து இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் 3 to 5 years வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். பட் 3 to 5 yearsக்கு அப்புறம் இதோட பொட்டன்ஷியல் என்னென்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ ஓவரால் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் US ஈரானுக்குள்ளே சண்டை இன்னும் முடியலை. ஸோ மாற்றி மாற்றி குண்டு போடுவோங்கிற மாதிரி நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ருப்பி வந்து ரெக்கார்ட் லோ ஆல்ரெடி தட்டுருச்சு. ஸோ US ஃபெடரல் பொறுத்த வரைக்கும் ரேட் கட் பண்ணல. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓவராலாகவே வந்து பிளட் பாத்தில் இருக்குது. சவுத் கொரியா மார்க்கெட் வந்து 5.6% வந்து டவுனு. ஜப்பான் வந்து -4.8% டவுன். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ தாராளமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சுக்கு ப்ரிடாமினன்ட் ஆஃப் நல்ல ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. ஸோ வாட் அபவுட் டுமாரோ ப்ரெடிக்ஷன்? ஸோ டுமாரோ ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 200 to 400 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 300 to 500 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிடாமினன்ட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் நம்பராக பார்க்குறது 21,800 சப்போர்ட் நம்பராக பார்க்குறாங்க. எந்த கம்பெனிஸ் வந்து நாளைக்கு கெயினாக வாய்ப்பு இருக்குன்னா HCL டெக்கு, இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 0.5 to 1.5% அப்பாக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் 2% அப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். HDFC பொறுத்த வரைக்கும் 1 to 3% டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இண்டிகோ பொறுத்த வரைக்கும் 2 to 4% டவுன் ஆயிரும், இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. DCX சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 to 5% அப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணவா வேணாமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓவரால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இதில் பற்றி பார்த்துருந்துருப்போம். நாளைக்கான மார்க்கெட் பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.